பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ரோமர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர்கள் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மை, எல்லாம் நன்மைக்கேதுவாக தான் நடக்கும். நிறைய டைம் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே ஏன் இந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்? சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பெயின்ஃபுல், உங்களுடைய வழிகள் நிறைந்த பாதையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். பெயினையும் ஆண்டவர் எப்படி மாற்ற முடியும்னா, ஒரு பிளெஸ்ஸிங்காக மாற்ற முடியும். உதாரணமாக, நிறைய பேருக்கு கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும். உதாரணமாக பட்டர்ஸ்காட்ச் கேக்குன்னு வச்சுக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோர், அந்த மாவை தனியாக பாருங்கள், எக்கு தனியாக இருக்கும், எல்லாமே தனித்தனியாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாவில் எதனா டேஸ்ட் இருக்குமா? இருக்காது. அந்த எக்கை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் இருக்காது. ஆனால் எல்லாவற்றையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு கேக்காக வெளியே வரும் பொழுது அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, அது ருசிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நிறைய காரியங்கள் நடக்கும். பெயின் இருக்கும், ஜாய் இருக்கும், சேட் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் அதோட எண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு பட்டர்ஸ்காட்ச் கேக்காக வெளியே வரும். அதனால் இன்றைக்கி இருக்கிற பெயினை பார்த்துட்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கலன்னு சொல்லாதீங்க. எல்லாம் நன்மைக்கேதுவாக கர்த்தர் முடிக்க வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியம் நன்மையாக முடியும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, உங்கள் அன்பு குரலுக்கு சகல நன்மைக்கேதுவாக நடக்கும். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், சில காரியங்களை பார்த்துட்டு ஆண்டவங்களுக்கு தீமை செய்தாரோ என்று யோசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதோடைய முடிவு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். என்னாலே கர்த்தாவே, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், வெளியே போகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள், எல்லாரோட வாழ்க்கையில் என்ன பெயினில் இன்றைக்கி போயிருந்தாலும் அது பிளெஸ்ஸிங்காக முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் சிலர் இருக்கலாம், ஏன் இந்த பெயின் சொல்லி யோசிக்கலாம். ஆனால் அதோடைய முடிவு நிச்சயமாய் பிளெஸ்ஸிங்காக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைய வீட்டில் ஒரு குறைவே இருக்கக்கூடாதப்பா. பண தேவையிலெல்லாம் சந்திங்க. அந்த குடிக்கு அடிமையாக இருக்கிற குடும்பங்களில் குடியிலேருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. இதனால் சால்வேஷன் டிவி பார்க்குற பிள்ளைகள், அன்றைய எஸ்தர் திருச்சபைக்கு வருகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இதனால் பர்த்டே, வெட்டிங் அனுப்பிச்சு கொண்டாடுற எல்லா பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த திருச்சபை கட்டுகிற காரியத்திற்கு எல்லா தடைகளையும் நீக்குங்கப்பா. ஒருவேளை இன்றைக்கி அது பெயின்ஃபுல்லாக எங்களுக்கு இருக்கலாம். ஏன் நடக்கலை, ஏன் தடைப்பட்டிருக்கு, ஏன் பணத்தேவை சந்திக்கப்படலை, நிறைய கேள்விகள் எங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் விசுவாசிக்கிறோம், அது எல்லாம் ஒரு நாள் நன்மையாய் நீர் முடிப்பீர் என்பதை நம்புகிறோம். அதனால் அதே போல் எல்லாரும் விசுவாசிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களோட பெயின் ஒரு நாள் கண்டிப்பாக பிளெஸ்ஸிங்காக மாறும். இன்றைக்கி அது பெயினாக தெரியும், கவலைப்படாதீங்க. எல்லா சகலமும் நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் முடிப்பார். God bless you.